இந்திய ஆயுத நிறுவனங்கள் ஐரோப்பாவுக்கு விற்ற சில ஆயுதங்கள், குறிப்பாக பீரங்கி குண்டுகள் உக்ரைனுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. இந்த ஆயுதங்களை வாங்கிய ஐரோப்பிய கஸ்டமர்களே இதை உக்ரைனுக்கு அனுப்பியுள்ளனர். உக்ரைன், ரஷ்யா இடையே போர் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் இதனால் ரஷ்யா கடும் கோபத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. உக்ரைன் நாட்டிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே கடந்த பல மாதங்களாகவே மோதல் நிலவி வருகிறது. உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதற்கிடையே இந்தியா ஆயுத நிறுவனங்கள் ஐரோப்பாவுக்கு விற்ற சில ஆயுதங்கள், குறிப்பாக பீரங்கி குண்டுகள் உக்ரைனுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என ரஷ்யா வலியுறுத்திய போதிலும் இந்தியா இந்த விவகாரத்தில் அமைதி காத்து வந்தது. இதற்கிடையே தற்போது இந்த ஆயுதங்கள் உக்ரைனுக்கு சென்றுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இது ரஷ்யாவுக்கு எதிராக போரில் பயன்படுத்தப்படலாம் என்பதால் இந்தியா மீது ரஷ்யா கடும் கோபத்தில் உள்ளது. ரஷ்யா தாக்குதலில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஆயுதங்களை வழங்கி வருகின்றன. கடந்த ஓராண்டாகவே இதை அவர்கள் செய்து வரும்போதிலும் இந்திய ஆயுதங்களை அனுப்பியுள்ளதே பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. அதே நேரம் ஒரு நாடு ஆயுதங்களை வாங்கினால் அந்த குறிப்பிட்ட நாடு மட்டுமே அந்த ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும், மற்றவர்களுக்கு விற்பனை செய்யக்கூடாது என்று இந்திய ஆயுத ஏற்றுமதி விதிமுறைகள் தெளிவாக இருக்கும் போதிலும் அதை மீறி ஐரோப்பிய நாடுகள் ஆயுதங்களை உக்ரைனுக்கு அனுப்பியுள்ளது. அதை சுட்டிக்காட்டியே ரஷ்யா தனது அதிருப்தியை பதிவு செய்துள்ளது. கடந்த சில மாதங்களில் மட்டும் குறைந்தபட்சம் 2 முறை அதிருப்தியை காட்டியுள்ளது. ரஷ்யா வெளியுறவுத்துறை அமைச்சகமும் மற்றும் இந்திய பாதுகாப்பு அமைச்சகமும் இந்த விவகாரத்தில் அதிகாரப்பூர்வமாக கருத்து கூறவில்லை. கடந்த ஜனவரி மாதம் இது தொடர்பான கேள்விக்கு உக்ரைனுக்கு பீரங்கி குண்டுகளை நேரடியாக அனுப்பவில்லை என்று மட்டும் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் பதிலளித்துள்ளார். அதே நேரம் மிகப்பெரிய அளவில் எல்லாம் இந்திய ஆயுதங்கள் உக்ரைனுக்கு செல்லவில்லையாம். இப்போது உக்ரைன் இறக்குமதி செய்யும் ஆயுதங்களில் இது 1% அதுக்கும் குறைவாகவே இருக்கிறதாம். மேலும் இந்த வெடிமருந்துகள் விற்கப்பட்டதா அல்லது நன்கொடையாக வழங்கப்பட்டதா என்பது குறித்த தகவல்கள் இல்லை. உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டுள்ள வெடிமருந்துகள் பெரும்பாலும் இத்தாலி மற்றும் செக் குடியரசு நாடுகளில் இருந்தே சென்றிருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இது குறித்து இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக இந்திய அதிகாரி கூறினார். அதே நேரம் இதை நிறுத்தவோ அல்லது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவோ இந்தியா எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றே அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த விவகாரம் குறித்து உக்ரைன், இத்தாலி, ஸ்பெயின் மற்றும் செக் குடியரசு பாதுகாப்பு அமைச்சகங்களும் கருத்து கூற மறுத்துவிட்டன. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட குண்டுகளை முதன்மையாக இத்தாலியன் மெக்கானிக்கோ பெர் எலக்ட்ரானிகா சர்வோ மெக்கானிசம் என்ற நிறுவனம்தான் உக்ரைனுக்கு அதிக அளவில் அனுப்புகிறதாம். இந்த நிறுவனம் இந்தியாவிலிருந்து காலி குண்டுகளை வாங்கி வெடிமருந்துகளை நிரப்பும். அப்போது அதை அவர்கள் உக்ரைனுக்கு அனுப்பி வருவதாக கூறப்படுகிறது. அதே நேரம் இதை இந்தியா, ரஷ்யா உட்பட எந்த நாடும் அதிகாரப்பூர்வமாக ஏற்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.